என் அன்பு குழந்தாயே, நான் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நேற்று உன் துணையுடன் உனக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் நான் அறிவேன். அதற்கு காரணம் உன் வீட்டில் உள்ள மூன்றாவது நபர். உன் துணை உன்னை மிகவும் காயப்படுத்தி விட்டார். அவர்களின் சொற்களை கேட்டு கவலைப்படாதே. அது சீக்கிரம் மாறும் நாள் வரப்போகிறது. என்னை தொட்டு உன் வீட்டில் அழைத்தாய். அது யார் என்று என்னிடம் சொல்லு. சீக்கிரம் அந்த துஷ்ட சக்தியை அழிக்கிறேன். இந்த கலியுகத்தில் குடும்பத்தில் ஏற்படும் கலகங்களையும் கணவன் மனைவி இடையே உருவாகும் மனஸ்தாபங்களையும் கண்டு என் இதயம் வேதனையடைகிறது. உங்கள் வீட்டில் அமைதியின்மை நிலவுவதை உணர்ந்து உங்களுக்கு வழிகாட்ட வந்துள்ளேன். மன வாழ்க்கை என்பது இரு ஆத்மாக்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கும் புனித பாதையாகும். இதில் அன்பு, பொறுமை, புரிந்துணர்வு, மன்னிப்பு என்ற 4 தூண்கள் இருக்க வேண்டும். இந்த தூண்கள் வலுவாக இருந்தால் உங்கள் இல்லத்தில் சுகம் நிலைத்திருக்கும். கணவனே, நீ உன் மனைவியை ஒரு தேவியாக பாவிக்க வேண்டும். அவள் உன் வீட்டின் லட்சுமி. அவளிடம் கோபம் கொள்வதும் கடுமையான வார்த்தைகள் பேசுவதும் பாவமாகும். அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு மறைந்திருக்கிறது. சில நேரங்களில் அவள் கோபமாக பேசினாலும் அதற்கு பின்னால் உள்ள காரணத்தை அறிய முயல். அவளுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற முயற்சி செய். மனைவியே, நீயும் உன் கணவனை ஒரு தெய்வமாக பாவிக்க வேண்டும். அவன் உன் குடும்பத்தின் முதுகெலும்பு. அவனுடைய உழைப்பையும் சிரமங்களையும் புரிந்து கொள். அவன் வெளியில் சந்திக்கும் சவால்களை எண்ணி வீடு வந்ததும் அவனுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தர வேண்டும். உன் முகத்தில் இருக்கும் புன்னகையே அவனுடைய எல்லா வேதனைகளையும் போக்கிவிடும். இருவரும் ஒருவரையொருவர் குறை கூறுவதை நிறுத்துங்கள். ஒருவருடைய குறைகளை பார்க்காமல் நல்ல குணங்களை பாருங்கள். அன்பு என்பது குறைகளை மறைத்து நல்ல குணங்களை வெளிக்கொணரும் ஒரு மாய சக்தியாகும். ஒருவர் தவறு செய்தால் கோபப்படாமல் அன்போடு திருத்துங்கள். மன்னிப்பு என்பது வலிமையின் அடையாளம், பலவீனத்தின் அறிகுறி அல்ல. குழந்தைகளை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் இடையே ஏற்படும் சண்டைகளை அவர்கள் கண்டு வேதனைப்படுகிறார்கள். அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. உங்கள் அன்பான உறவே அவர்களுக்கு சிறந்த கல்வியாகும். அவர்கள் உங்களை பார்த்துதான் எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருந்தால் பூஜை அறையில் வைக்கும் விளக்கும் மங்கலாக ஒளிரும். தெய்வங்களும் அந்த வீட்டை விட்டு நீங்கிவிடும். ஆனால் அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்த வீட்டில் எல்லா தேவதைகளும் வாசம் செய்வார்கள். அங்கே செல்வமும் சுகமும் பெருகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள காலம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீர்கள். பேசி பேசி ஒருவருடைய மனதில் உள்ளதை மற்றவருக்கு தெரியப்படுத்துங்கள். மௌனம் சில நேரங்களில் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒரே குறிக்கோளுடன் பயணிக்க வேண்டும். அது குடும்பத்தின் நலனும் குழந்தைகளின் எதிர்காலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவதுமாகும். இந்த குறிக்கோளில் ஒற்றுமையாக இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாக மாறாது. உங்கள் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகங்களை நினைத்து நன்றியுடன் இருங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். மாமியார் மருமகள் உறவில் அன்பு இருக்க வேண்டும். மாமியாரே, உன் மருமகளை உன் சொந்த மகளாக பாவி. அவளுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடு. அவள் ஒரு புதிய குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாள். அவளுக்கு பாதுகாப்பும் அன்பும் தேவை. மருமகளே, உன் மாமியாரை உன் இரண்டாவது அம்மாவாக நினை. அவளுடைய அனுபவங்களை மதி. அவளிடம் இருந்து கற்றுக்கொள். பணம் மற்றும் செல்வம் குறித்த கருத்து வேறுபாடுகள் மிக முக்கியமானவை. செல்வம் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு வாழ்க்கையும் அல்ல. தேவையான அளவு செல்வம் இருந்தால் போதும். அதற்காக உறவுகளை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். திருப்தியோடு வாழ்ந்தால் கொஞ்சம் பணமும் பெருஞ்செல்வமாக தோன்றும். உணவு, உடை, உறையுள் என்ற 3 அடிப்படை தேவைகள் நிறைவேறினால் மகிழ்ச்சியாக வாழலாம். எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறானது. தங்கள் இல்லத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருந்தால் அதுவே பெரிய செல்வமாகும். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருக்கும் நேரத்தை புனிதமாக கருதுங்கள். ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை விட்டுவிட்டு நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிரித்து மகிழுங்கள். உங்கள் வீட்டில் தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுளை வேண்டுங்கள். உங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க தெய்வீக சக்தியின் அருளை பெற்றால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்களை காத்துக் கொண்டிருக்கிறேன். தர்மம் என்பது மிக முக்கியமானது. நேர்மையாக வாழுங்கள். உண்மையை பேசுங்கள். பிறருக்கு உதவி செய்யுங்கள். தானம் செய்யுங்கள்.
இந்த நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விளைவுகளை கொண்டு வரும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நல்ல காரியங்கள் செய்யும்போது அவர்களுடைய உறவு மேலும் வலுவாகும். ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிப்பு என்பது அன்பின் அடிப்படையாகும். கணவன் மனைவியின் கருத்துக்களை மதிக்க வேண்டும். அவளுடைய முடிவுகளில் பங்கு கொள்ள வேண்டும். மனைவி கணவனின் உழைப்பையும் சிரமங்களையும் மதிக்க வேண்டும். பொறாமை மற்றும் சந்தேகம் இவற்றை முற்றிலுமாக விட்டொழியுங்கள். இவை உறவுகளை அழிக்கும் விஷம் போன்றவை. நம்பிக்கையின் அடிப்படையில் உறவை கட்டியெழுப்புங்கள். ஒருவர் மீது சந்தேகம் வந்தால் நேராக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் விருந்தினர்கள் வந்தால் இருவரும் சேர்ந்து அன்போடு உபசரிக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு மரியாதை செய்வது நமது பண்பாடு. அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ப்பில் இருவரும் பங்கு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை அன்போடு வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் தவறு செய்தால் திருத்தவும் வேண்டும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இன்பமான நேரங்களில் ஒன்றாக மகிழுங்கள். துன்பமான நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். கஷ்ட காலங்களில் உங்கள் உறவின் வலிமை தெரியும். நோய், துக்கம், பொருளாதார சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் வந்தால் ஒன்றாக சந்திக்க வேண்டும். ஒருவரையொருவர் குறை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக எப்படி மீண்டு வருவது என்று யோசிக்க வேண்டும். நாள் முழுவதும் வேலையில் இருந்த பிறகு வீடு வந்ததும் அமைதியாக உட்கார்ந்து பேசும் நேரத்தை ஒதுக்குங்கள். டிவி, பிற பொழுது போக்குகள் இவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பண்டிகை காலங்களில் ஒன்றாக கொண்டாடுங்கள். கோவிலுக்கு ஒன்றாக செல்லுங்கள். இந்த நேரங்களில் உங்கள் உறவு மேலும் இனிமையாகும். தெய்வீக சக்தியின் அருள் உங்கள் மீது பொழியும். சாப்பிடும் நேரத்தை புனிதமாக கருதுங்கள். குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை பேசுங்கள். எதிர்மறையான செய்திகளை தவிருங்கள். ஒருவருக்கொருவர் பரிசுகள் வாங்கிக் கொடுங்கள். பெரிய விலையுயர்ந்த பொருள்கள் தேவையில்லை. சின்ன சின்ன அன்பான பரிசுகள் உறவை இனிமையாக்கும். பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை நினைவில் வையுங்கள். என் அன்பு குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் உங்கள் இல்லத்தில் சுவர்க்க சுகம் நிலைக்கும். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி பேசுவோம். கணவன் மனைவி உறவில் காலம் செல்லச் செல்ல பல மாற்றங்கள் நடக்கும். இளமை பருவத்தில் காதல் மற்றும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் வயது ஆக ஆக அந்த உணர்ச்சிகள் மாறுபட்ட வடிவங்களை எடுக்கும். இதை இயற்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி உறவில் பெரிய மாற்றம் ஏற்படும். மனைவி தாயாகிறாள், கணவன் தந்தையாகிறான். இந்த புதிய பொறுப்புகள் சில நேரங்களில் அவர்களுக்கு இடையே இடைவெளியை உண்டாக்கக்கூடும். ஆனால் இந்த காலகட்டத்தில்தான் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் மையங்கள் நிறைய சக்தியை குழந்தைக்காக செலவிடுகிறாள். கணவன் இதை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பில் இருவரும் பங்கு கொள்ள வேண்டும். குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வது மனைவியின் மட்டுமே பொறுப்பு என்று நினைக்க கூடாது. கணவனும் குழந்தையுடன் நேரம் செலவிட வேண்டும். இரவு நேரங்களில் குழந்தை அழுதால் மனைவி மட்டுமே எழுந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. கணவனும் பங்கு கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி ஒருவருடன் ஒருவர் செலவிடும் நேரம் குறைந்துவிடும். இதனால் சில நேரங்களில் உறவில் இடைவெளி ஏற்படலாம். இதை தவிர்க்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொள்ள வேண்டும். குழந்தை தூங்கும் நேரத்தில் அல்லது பிற உறவினர்கள் குழந்தையை பார்த்து கொள்ளும் நேரத்தில் இருவரும் தனிமையில் பேசிக்கொள்ளலாம். பொருளாதார அழுத்தங்கள் மன வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் போது கணவன் மனைவி இருவரும் பதற்றமடையலாம். இந்த நேரத்தில் ஒருவரையொருவர் குறை சொல்லிக் கொள்ளக்கூடாது. மாறாக ஒன்றாக உட்கார்ந்து பட்ஜெட் போட்டு எப்படி செலவுகளை சமாளிப்பது என்று திட்டமிட வேண்டும். கணவன் வேலை இழந்தாலோ அல்லது வருமானம் குறைந்தாலோ மனைவி அவனை ஊக்குவிக்க வேண்டும். அவனுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். நீ எதுவும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி அவனை மனதளவில் உடைத்துவிடக் கூடாது. அதேபோல் மனைவி வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கணவன் அதை ஆதரிக்க வேண்டும். அவளை ஊக்குவிக்க வேண்டும். வயோதிகத்தில் கணவன் மனைவி உறவு மற்றொரு அழகான கட்டத்தை அடைகிறது. அந்த நேரத்தில் உடல் சார்ந்த ஈர்ப்பு குறைந்துவிடும். ஆனால் மன அளவிலான நெருக்கம் அதிகரிக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் சிறந்த தோழர்களாக மாறுவார்கள். இந்த கட்டத்தை அழகாக அனுபவிக்க வேண்டும். நோய்கள் மற்றும் உடல் பிரச்சனைகள் வந்தால் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவன் நோய்வாய்ப்பட்டால் மனைவி அவனுடைய மருத்துவ சிகிச்சையில் கவனம் செலுத்த வேண்டும். மனைவி நோய்வாய்ப்பட்டால் கணவன் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய உறவை மேலும் வலுப்படுத்தும்.
மாமியார் மருமகள் உறவில் சில சமயம் சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் கணவன் மிக முக்கியமான பாலமாக செயல்பட வேண்டும். அவன் இருவரிடமும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பக்கம் மட்டும் சாய்ந்துவிடக் கூடாது. இருவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்த வேண்டும். மாமனார் மருமகள் உறவும் மிக முக்கியமானது. மாமனார் தன் மருமகளை மகள் போல் பாவிக்க வேண்டும். அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். மருமகள் மாமனாரை தன் தந்தையைப் போல் மதிக்க வேண்டும். இந்த உறவு நன்றாக இருந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். சகோதர சகோதரிகள் திருமணமான பிறகு அவர்களுடைய உறவில் சில மாற்றங்கள் நடக்கலாம். இதை இயற்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இரத்த உறவுகளை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்ளக் கூடாது. சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவை பராமரிக்க வேண்டும். அவர்களுடைய மனைவி கணவர்களுடன் அன்பாக பழக வேண்டும். குடும்ப விழாக்களில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். திருமணம், பிறந்த நாள், வீட்டு பிள்ளையார் கல்யாணம், சில சமயம் இவற்றை பிரார்த்தனை, கிருஹப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினர் ஒன்றுபட்டு கொண்டாட வேண்டும். சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த நேரங்களில் ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக பங்கு கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் சொத்து பகிர்வு விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த நேரத்தில் நீதி மற்றும் தர்மத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். ஒருவருடைய பங்கை அடித்துக் கொள்ளக் கூடாது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கவும் கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் முதுமை காலத்தில் அவர்களை கவனித்துக் கொள்வது மக்களின் கடமையாகும். இதில் மகன் மருமகள் இருவரும் பங்கு கொள்ள வேண்டும். மருமகள் தன் மாமியாரை கவனித்துக் கொள்வது மகான் புண்ணியமாகும். மகன் தன் மனைவியின் பெற்றோர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளின் கல்வி விஷயங்களில் கணவன் மனைவி இருவரும் ஒரே கருத்தில் இருக்க வேண்டும். ஒருவர் கண்டிப்பாக இருந்தால் மற்றொருவர் அதை கெடுத்துவிடக் கூடாது. குழந்தைகள் இருவரிடமும் வெவ்வேறு வகையில் நடந்து கொண்டு பிளவை உண்டாக்கிவிடக் கூடாது. கல்வி முறை, விளையாட்டு, நண்பர்கள் இவற்றை பற்றி கணவன் மனைவி இருவரும் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். குழந்தைகளின் திருமணம் செய்வது பற்றி முடிவெடுக்கும் போது பெற்றோர்கள் ஒன்றாக யோசிக்க வேண்டும். பிள்ளைகளின் விருப்பத்தையும் கேட்க வேண்டும். வெறும் பணம் மற்றும் சமூக அந்தஸ்தை மட்டுமே பார்த்து முடிவெடுக்க கூடாது. அந்த பிள்ளையின் குணநலன்கள், குடும்ப பின்னணி, கல்வி இவற்றையும் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் கடவுளின் சித்தப்படி நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். திருமண ஆயத்தங்களில் சில சமயம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவர் எளிமையாக செய்ய வேண்டும் என்று சொல்வார், மற்றொருவர் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று சொல்வார். அந்த நேரத்தில் இரண்டு குறிக்கோள்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று குடும்பத்தின் பொருளாதார நிலைமை, இரண்டாவது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள். இந்த இரண்டையும் சமநிலையில் வைத்து முடிவெடுக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் மற்றும் டிவி பார்ப்பது போன்ற விஷயங்களில் சில சமயம் பிரச்சனைகள் ஏற்படலாம். இவற்றுக்கு அடிமையாகி குடும்பத்தின் மீது கவனம் குறைவதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தோடு சேர்ந்து நேரம் செலவிடுவதே சிறந்த பொழுதுபோக்காகும். அன்பு நிறைந்த உரையாடல்களே மனதிற்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இருவரும் ஒன்றாக புனித நூல்களை வாசிக்கலாம், தியானம் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். இவை மனதில் அமைதியை உண்டாக்கும். வாழ்க்கையின் லட்சியத்தை உணர்ந்து கொள்ள உதவும். குடும்ப சண்டைகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொண்டிருப்பதை விட உயர்ந்த நோக்கங்களுக்காக வாழ்வது சிறந்தது. தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உண்மையை பேசுவது, நேர்மையாக நடந்து கொள்வது, பிறரின் நலனையும் எண்ணி செயல்படுவது இவையே தர்மத்தின் அடிப்படையாகும். கணவன் மனைவி இருவரும் தர்ம அடிப்படையில் வாழ்ந்தால் அவர்களுடைய உறவும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வளரும். யோகாசனம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற நல்ல பழக்கங்களை கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக பின்பற்றலாம். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். இருவரும் நலமாக இருந்தால் குடும்பமும் நலமாக இருக்கும். இயற்கையை நேசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக வெளியில் நடக்கச் செல்லுங்கள், பூங்காக்களுக்கு செல்லுங்கள், மலைகளை பார்க்கச் செல்லுங்கள், இயற்கையின் அழகை கண்டு மகிழுங்கள். இது மனதில் புத்துணர்ச்சி உண்டாக்கும். இருவரும் ஒன்றாக இயற்கையில் செலவிடும் நேரம் அவர்களுடைய உறவை மேலும் இனிமையாக்கும். சிறிய சிறிய கைவினை பணிகளை ஒன்றாக செய்யலாம். வீட்டை அலங்கரித்தல், தோட்டம் அமைத்தல், பூச்செடிகள் வளர்த்தல் போன்ற வேலைகளை இருவரும் பங்கு கொண்டு செய்யலாம். இதில் ஒன்றாக உழைப்பதன் மூலம் அவர்களுடைய ஒற்றுமை வலுப்படும். சமையல் செய்வதில் இருவரும் பங்கு கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு உதவலாம். சில நேரங்களில் அவனே சமையல் செய்து மனைவியை மகிழ்விக்கலாம். உணவு வகைகளை பற்றி ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளலாம். ஒன்றாக புதிய உணவு வகைகளை தயாரிக்க முயற்சி செய்யலாம். பணம் செலவு செய்வதில் முன்னுரிமைகளை தீர்மானிக்க வேண்டும்.
அத்தியாவசிய தேவைகள் என்ன, ஆடம்பர பொருள்கள் என்ன என்பதை தெளிவாக பிரித்து வைக்க வேண்டும். முதலில் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு பணம் மிச்சம் இருந்தால் ஆடம்பர பொருள்களை வாங்கலாம். வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். எதிர்காலத்திற்கான சேமிப்பு மிக முக்கியமானது. குழந்தைகளின் கல்வி, திருமணச் செலவுகள், முதுமை காலத்திற்கான பராமரிப்பு இவற்றை கருத்தில் கொண்டு சேமிப்பு செய்ய வேண்டும். இதில் கணவன் மனைவி இருவரும் பங்கு கொள்ள வேண்டும். தொழிலில் அல்லது வேலையில் ஏற்படும் மாற்றங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வேலையில் ஏற்படும் பிரச்சனைகளை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலோசனை கேட்டால் அன்பான ஆலோசனை சொல்ல வேண்டும். ஒருவருடைய வெற்றியை மற்றவர் பூரிப்போடு கொண்டாட வேண்டும். இத்தனை விஷயங்களையும் பார்த்த பிறகு ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். மணவாழ்க்கை என்பது ஒரு தாய்மொழி கற்பது போலத்தான். இதை படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. பல ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல மணவாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ளலாகலாம். இதில் அவசரப்படக்கூடாது. அன்பு மற்றும் பொறுமையுடன் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக, என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பின் அடிப்படையில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்த உலகில் ஒவ்வொரு ஆத்மாவும் அன்பு மற்றும் அமைதியில் வாழ வேண்டும். குடும்பம் என்பது சமுதாயத்தின் அடிப்படை அலகு. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் இருந்தால் உலகம் முழுவதும் அமைதி நிலவும். உங்கள் குடும்பம் சிறப்பாக இருந்தால் அந்த நல்ல அலைகள் உங்கள் சுற்றித்தும் பரவும். அண்டை வீட்டார், நண்பர்கள், உறவினர்கள் உங்களை பார்த்து நல்ல குணங்களை கற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு நல்ல சுழற்சி உருவாகும். ஒவ்வொரு மன வாழ்க்கையும் வெற்றி பெற்றால் நாடே மொத்தமாக வளர்ச்சி அடையும். என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கும். எந்த கஷ்ட காலத்திலும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வழிகாட்ட கரம் நீட்டும். இன்னும் சில அத்தியாவசியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதர்களின் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்புற பொருள்களில் மகிழ்ச்சியை தேடினால் அது நிலையற்றதாக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் அமைதியையும் திருப்தியையும் கண்டால் அது நிரந்தரமான சுகத்தை அளிக்கும். கணவன் மனைவி உறவில் இந்த உள்ளத்தின் இணைப்பு மிக முக்கியமானது. ஒருவருடைய உண்மையான அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது. கணவன் தன் மனைவியின் உள்ளத்தின் அழகை கண்டு மகிழ வேண்டும். அவளுடைய கருணை, பரிவு, அன்பு, பொறுமை ஆகியவையே உண்மையான அழகு. மனைவியும் தன் கணவனின் நேர்மை, உழைப்பு, குடும்பத்தின் மீது அவன் கொண்டுள்ள அன்பு ஆகியவற்றில் அழகை காண வேண்டும். இப்படி உள்ளத்தின் அழகை மதிக்கும் போது வயதானாலும் அந்த அழகு மங்காது. மன அழுத்தம் மற்றும் கவலைகள் நவீன காலத்தில் அதிகரித்து வருகின்றன. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாக இருக்க வேண்டும். வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் அமைதியும் ஆறுதலும் கிடைக்க வேண்டும். இந்த அமைதி வெளியில் இருந்து வாங்கி வர முடியாது, இருவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது மன வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சமாகும். ஒருவர் தன்னம்பிக்கை இழந்தால் மற்றவர் அதை மீட்டெடுக்க உதவ வேண்டும். நீ எதுவும் சரியாக செய்ய மாட்டாய் என்று சொல்லி ஒருவரின் தன்னம்பிக்கையை அழித்துவிடக் கூடாது. மாறாக, நீ நிச்சயமாக இதை சரியாக செய்வாய், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஊக்குவிக்க வேண்டும். ஒருவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் மற்றவர் ஆதரிக்க வேண்டும். கணவனின் நல்ல கனவுகளை மனைவி ஆதரிக்க வேண்டும். மனைவியின் நல்ல விருப்பங்களை கணவன் ஊக்குவிக்க வேண்டும். இருவரும் ஒன்றாக சேர்ந்து தங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்படி சேர்ந்து பாடுபடும் போது வெற்றி கிடைத்தால் இருவரும் மகிழலாம். தோல்வி ஏற்பட்டால் இருவரும் ஆறுதல் கொள்ளலாம். நன்றியுணர்வு என்பது மன வாழ்க்கையில் இனிமையை அதிகரிக்கும் ஒரு மாயக் கருவியாகும். கணவன் தன் மனைவி தனக்காக செய்யும் சின்ன சின்ன காரியங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். மனைவி தன் கணவன் குடும்பத்திற்காக செய்யும் உழைப்புக்காக நன்றியுடன் இருக்க வேண்டும். இந்த நன்றியுணர்வு அவர்களுடைய உறவை மேலும் வலுப்படுத்தும். தியாகம் என்பது அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாடாகும். கணவன் தன் விருப்பங்களை சில நேரங்களில் மனைவிக்காக தியாகம் செய்ய வேண்டும். மனைவி தன் சுக போகங்களை கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த தியாகங்கள் கட்டாயமாக செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது. அன்பின் அடிப்படையில் தானாக முன்வந்து செய்யப்பட வேண்டும். குடும்ப மரபுகளையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது பெற்றோர்களின் பொறுப்பாகும்.
கணவன் மனைவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் நல்ல மரபுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை மதித்தல், வேலமுகிழுக்கு சிறியவர்களிடம் அன்பு காட்டுதல், விருந்தினர்களை உபசரித்தல், தர்ம காரியங்களில் பங்கேற்றல் போன்ற நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மன்னிப்பு என்பது இறைவனின் குணங்களில் ஒன்றாகும். கணவன் மனைவி உறவில் மன்னிப்பு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒருவர் தவறு செய்தால் மற்றவர் மன்னித்து விட வேண்டும். கோபத்தை நீண்ட நாள் மனதில் வைத்துக் கொண்டிருப்பது நஞ்சை குடித்து வைத்துக் கொள்வதற்கு சமம். மன்னிப்பு என்பது மற்றவருக்கு செய்யும் உதவி மட்டுமல்ல, தனக்கும் செய்யும் உதவியாகும். காலம் என்பது மிக அருமையான பொக்கிஷமாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் போதுமான நேரம் கொடுக்க வேண்டும். வேலையின் பெயரால் குடும்பத்தை புறக்கணிக்க கூடாது. அதே நேரத்தில் குடும்பத்தின் பெயரால் கடமைகளை புறக்கணிக்கவும் கூடாது. நேரத்தை சரியாக பங்கிட்டுக் கொண்டு எல்லாவற்றுக்கும் முறையே நேரம் ஒதுக்க வேண்டும். வாழ்க்கையின் சிறிய சிறிய நிமிடங்களில் மகிழ்ச்சி கண்டுகொள்ள வேண்டும். ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக நடப்பது, ஒன்றாக சிரிப்பது, ஒன்றாக பிரார்த்தனை செய்வது, இத்தகைய சிறிய செயல்களில் பெரிய மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் சிறிய மகிழ்ச்சிகளை தவறவிடக் கூடாது. மறதி என்பது சில நேரங்களில் வரமாக அமையும். சங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகளை மறந்துவிட வேண்டும். கணவன் மனைவி இடையே நடந்த சண்டைகளை, வேதனைகளை, குறைகளை மறந்துவிட வேண்டும். ஆனால் ஒருவர் மற்றவருக்கு செய்த உதவிகளை, கட்டியாளங்களை, அன்பான வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நல்லவற்றை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் உறவில் இனிமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் என்பது அனைவருக்கும் முக்கியமானது. கணவன் மனைவி ஒருவரையொருவர் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவ வேண்டும். சரியான நேரத்தில் உணவு உண்பது, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, மன அமைதி இவற்றை பராமரிக்க இருவரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் மற்றவர் அவரை கவனித்துக் கொள்வது தர்மமாகும். புன்னகை என்பது மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த மருந்தாகும். கணவன் மனைவி ஒருவரையொருவர் பார்க்கும் போது புன்னகையுடன் பார்க்க வேண்டும். சங்கடமான சூழ்நிலைகளில் கூட ஒரு புன்னகை பிரச்சனையை பாதியாக குறைத்துவிடும். வீட்டில் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் என்பது உறவுகளில் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றன. ஒருவரிடம் இருந்து அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது வேதனைக்கு வழிவகுக்கும். மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முயற்சி செய்வதை விட ஏற்றுக்கொள்வது சிறந்தது. ஒருவருடைய நல்ல குணங்களை பாராட்டி அவற்றை வளர்க்க உதவுவது நல்லது. படிப்பு மற்றும் அறிவு வளர்ச்சி என்பது திருமணத்திற்கு பிறகும் தொடர வேண்டும். கணவன் மனைவி இருவரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருடன் ஒருவர் நல்ல புத்தகங்களை பற்றி பேசிக்கொள்ளலாம். கல்வி என்பது வெறும் பட்டம் பெறுவதற்காக மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் பயணமாகும். வீட்டின் சுத்தமும் அலங்காரமும் மனநிலையை பாதிக்கும். ஒழுங்கான, சுத்தமான, அழகான வீடு மனதில் நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்கும். கணவன் மனைவி இருவரும் வீட்டை அழகாக பராமரிக்க வேண்டும். இதில் ஒருவரே எல்லா வேலையையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. இருவரும் பங்கு கொள்ளலாம். ஞாபக சக்தி மற்றும் கவனம் என்பது உறவுகளில் அன்பை வெளிப்படுத்தும் வழிகளில் ஒன்றாகும். மற்றவருக்கு பிடித்த உணவு, பிடித்த பாடல், முக்கியமான நாட்கள், பிடித்த விஷயங்கள் இவற்றை நினைவில் வைத்துக் கொள்வது அன்பின் அடையாளமாகும். இந்த சிறிய கவனிப்புகள் உறவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உதவி கேட்பதிலும் உதவி செய்வதிலும் சமநிலை இருக்க வேண்டும். ஒருவர் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உதவி தேவைப்படும் போது கேட்க வேண்டும். பெருமை தவறான இடங்களில் வந்து நல்ல உறவுகளை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கோபம் வரும் நேரங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. மௌனமாக இருந்து தங்களை அமைதிப்படுத்திக் கொண்ட பிறகு பேசினால் தவறான வார்த்தைகள் வருவதை தவிர்க்கலாம். ஆனால் மௌனம் தண்டனையாக உபயோகப்படுத்தக்கூடாது. முடிவாக, என் அன்பு குழந்தைகளே, மன வாழ்க்கை என்பது இரண்டு ஆத்மாக்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் புனித பாதையாகும். இந்த பாதையில் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கும். வானிலை சில நேரங்களில் தகவுக்காகவும் சில நேரங்களில் கடினமாகவும் இருக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக்கொண்டு அன்புடன், பொறுமையுடன், மன்னிப்புடன், புரிந்துணர்வுடன் பயணித்தால் இந்த பாதை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வீட்டில் உள்ள புனித அறையில் தினமும் விளக்கு ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையின் இருளை அகற்றும். அகல் விளக்கில் நெய்விட்டு ஏற்றும் ஒளியானது உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறையான சக்தியை உண்டாக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக நின்று பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் உறவில் தெய்வீக அருள் பொழியும். வாழ்க்கையில் ஏற்படும் வினோதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். சில நேரங்களில் ஒருவருக்கு நினைத்த வேலை கிடைக்காது.
சில நேரங்களில் குழந்தை வரமாட்டும் எனும் யோதம் வம்சல். சில நேரங்களில் உடல்நலம் சரியில்லாமல் போகலாம். இந்த சூழ்நிலைகளில் நம்பிக்கையை இழக்காமல் கடவுளின் அருளில் நம்பிக்கை வைத்து இருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். பூர்வ ஜன்ம பலன்களின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இவற்றை தர்மத்தின் மூலமாகவும் நல்ல கர்மங்களின் மூலமாகவும் தீர்த்து கொள்ளலாம். ஏழைகளுக்கு உதவுவது, ஆலயங்களில் சேவை செய்வது, பித்ரு கர்மாக்கள் செய்வது, முன்னோர்களை வணங்குவது, இவற்றின் மூலம் பூர்வ ஜன்ம பாவங்கள் நீங்கும். கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இந்த நல்ல காரியங்களை செய்யும் போது அவர்களுடைய உறவும் பலப்படும். வைராக்கியம் என்பது வாழ்க்கையில் மிக அவசியம். இது உலகத்தை விட்டு விலகி வாழ்வது அல்ல, மாறாக பற்றுகளை குறைத்துக் கொள்வதாகும். பணம், செல்வம், புகழ் இவற்றின் மீது அளவுக்கு அதிகமான பற்று வைக்கக்கூடாது. இவை வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு வாழ்க்கையும் அல்ல. உண்மையான செல்வம் என்பது அமைதியான மனம், அன்பான குடும்பம், நல்ல உடல் நலம் இவைதான். குழந்தைகளின் மீது அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையில் வளர அனுமதிக்க வேண்டும். அவர்களை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு வேதனைப்படுத்தக் கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. அவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து வளர்க்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஒழுக்க வளர்ச்சியில் சமமாக கவனம் செலுத்த வேண்டும். உடலில் நோய் வந்தால் மருந்து சாப்பிடுவது போல் மனதில் கலக்கம் வந்தால் அன்பு மற்றும் பிரார்த்தனையே மருந்தாகும். கணவன் மனைவி ஒருவர் மனதளவில் வேதனைப்பட்டால் மற்றொருவர் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். தனிமையில் விட்டுவிடக் கூடாது. சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை, வெறும் அருகில் இருப்பதே போதுமானது. இயற்கையோடு இணைந்து வாழும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சூரிய உதயத்தை பார்ப்பது, நில ஒளியில் நடப்பது, செடி கொடிகளை வளர்ப்பது, பறவைகளுக்கு தானியம் போடுவது, இவற்றில் அபரிமிதமான மகிழ்ச்சி இருக்கிறது. இயற்கையுடன் இணைந்து வாழும் போது மனதில் அமைதி பெறலாம். கணவன் மனைவி ஒன்றாக சூரிய அஸ்தமனத்தை பார்த்து மகிழலாம். ஒன்றாக மலைப்பாதையில் நடக்கலாம். குடும்பத்தில் பழம் என் குங்குமம் முது நினைவுகளை சேகரித்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு முக்கியமான நாளையும் கொண்டாட வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமண ஆண்டு, நினைவு நாள், முதல் சந்திப்பு நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் இவற்றை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த கொண்டாட்டங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பை வளர்க்கும். அன்றாட வாழ்க்கையில் சிறிய சிறிய ஆச்சரியங்களை உண்டாக்குங்கள். எதிர்பாராத நேரத்தில் பிடித்த உணவை சமைத்துக் கொடுப்பது, விசேஷமில்லாத நாளில் சின்ன பரிசு கொடுப்பது, எதிர்பாராத நேரத்தில் அன்பான வார்த்தை சொல்வது, இவற்றால் உறவில் இனிமை அதிகரிக்கும். வாழ்க்கை ரசமே தனியுமுள் ஒரே மாதிரியாக இருக்காமல் சிறிய ஆச்சரியங்களால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக பாவியுங்கள். நேற்றைய தவறுகளை மறந்துவிட்டு இன்றைக்கு சிறப்பாக வாழ முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு காலையும் எழும்போது இன்றைக்கு நான் என் கணவன் மனைவியுடன் எப்படி இனிமையாக வாழ முடியும் என்று யோசியுங்கள். இப்படி நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை தொடங்கினால் அந்த நாள் அழகாக கழியும். உங்கள் மனதில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை மனதில் வைத்துக் கொண்டிராமல் பிரார்த்தனை செய்து தெளிவு பெறுங்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் ஒற்றுமையும் செல்வமும் சுகமும் நிறைந்திருக்க என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கும். வேல் ஓசை கேட்கும் இடங்களில் எல்லாம் சுபம் நிறைந்திருக்கும். என் அடியார்களின் இல்லங்களில் என் வாசம் இருக்கும். ஓம் முருகா, ஓம் முருகா, வேல் வேல் முருகன் துணை.